வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ். புடலங்காய் பாசிப்பயிர் குழம்பு செஞ்சுருக்கீங்களா? இல்லைன்னா வாங்க இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம். பாசிப்பயிர் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டிருக்காங்க. அது கூட புடலங்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கால் ஸ்பூன் விட கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். அப்புறம் குக்கரை மூடி 2-3 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாசிப்பயிரும் புடலங்காயும் நல்லா வெந்து வரட்டுங்க. அந்த சைட் கேப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. ஒரு கப் பாசிப்பயிறு, ஒரு கப் புடலங்காய் எடுத்துருக்காங்க. அதுக்கு அளவாக 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 1 எடுத்துருக்குறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கிறேங்க. பாசிப்பயிறு புடலங்காய் வேக வைக்கும் போதே உப்பு போட்டாச்சுங்க, அதனால் இங்கே உப்பு போட தேவையில்லை. தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வெந்திருக்கிற பாசிப்பயிர் புடலங்காய் எடுத்து இங்கே ஊற்றிக்கலாங்க. ஊற்றினதுக்கப்புறம் பாசிப்பயிர் புடலங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலக்கிற அளவுக்கு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா அப்படியே விட்டுக்கலாங்க. இல்லை குழம்பு தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. புடலங்காய் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுக்கலாங்க. ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.